ஏன் விழுந்துச்சு, ஏன் அந்த மாதிரி அடி விழுந்துச்சு, எதுக்கு கர்த்தர் கோவிச்சிட்டாரு? சரி, மனுஷங்க சுமக்க வேண்டியதை மாடுகள் சுமக்கிற மாதிரி வச்சுட்டாங்க, வேண்டாம், நம்ம மனுஷங்க சுமக்கணும்னு சொல்லி 300 பேரை ரெடி பண்ணி இப்போ ஓபேத் ஏதோமனுடைய வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டி எங்க வருது அப்படின்னு சொன்னா அழகா டிராவல் பண்ணி இப்ப யாருடைய வீட்டுக்கு வருது. ஆனா தாவீதுக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நான் யாரு? தகுதியே இல்லாதவன், நான் தகுதியே இல்லாதவன். எனக்கா என் வீட்டுக்கா இது நன்மையா இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்குமா? ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறதை ஆண்டவர் விரும்பினார். நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசரிப்பு கூடாரம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய பிரசன்னம், நான் நம்புறேன் முதலாவதாக உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, யாருமே தேடாத போதிலும் நீங்க தேடிதான் அந்த பிரசன்னம் உங்களை தேடி வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். அது இன்னைக்கு இடிந்து போய் கிடக்குமானால் ஆண்டவர் அந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தாவீதின் கூடாரம் எப்படி உருவாச்சு தெரியுமா? இந்த தாவீதின் கூடாரம் எப்படி கிடைச்சிச்சு தெரியுமா? தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தேடி வந்ததுதான் இந்த தாவீதின் கூடாரம், உடன்படிக்கை பெட்டி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்தத்துல நம்மை சுற்றி இருக்கிறவங்களை எத்தனையோ நீதிமான்கள் இருந்தார்கள், எத்தனையோ நல்லவர்கள் இருந்தார்கள். ஆனா கர்த்தர் அவர்களெல்லாம் தேடி போகாம யாரை தேடி வந்தாருன்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையாய் தேடி வந்தார். எத்தனை பேர் உண்மைன்னு நினைக்கிறீங்க? அந்த பிரசனம் எத்தனையோ பேரை தொட்டிருக்கலாம், ஆனா உங்களையும் என்னையும் அந்த பிரசனம் தொட்டுருச்சு. அந்த மகிமை உங்களையும் என்னையும் தொட்டுருச்சு. நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல, நாம் தகுதி அற்றவர்கள். ஆனாலும் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்தினார், அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தினார். தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச இந்த பிரசன்னம் திடீரென்று ஒரு நாள் அங்கிருந்து எடுக்கப்பட்ட உடனே அந்த தாவீதின் கூடாரம் என்னவாய் போச்சுன்னா பாழாய் போயிருச்சு. இப்பதான் கர்த்தருடைய வார்த்தை தேடி வருது, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். பிரதர், இந்த பிரசன்ஸ் வந்ததுக்கு பிறகுதான் பிரதர் உங்களுக்கு வீடு வந்துருச்சு. இந்த பிரசன்னம் வந்ததுக்கு பிறகுதான் பிரதர் உங்களுக்கு கார் வந்துருச்சு. இந்த பிரசன்னம் வந்ததுக்கு பிறகுதான் பிரதர் நீங்க உண்மையா திருப்தியா நிம்மதியா வாழ்ந்தீங்க. இந்த பிரசன்னம் வந்ததுக்கு பிற்பாடுதான் தற்கொலை எண்ணம் உங்களை விட்டு போயிருச்சு. தகுதியே இல்லாத உங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை காமிச்சு, அன்பை காமிச்சு, இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை பேரை விட ஆண்டவர் உங்களை வேறு விரிச்சு தனியா கொண்டு வந்து உங்களை அன்பு வச்சு இதுவரையும் உயர்த்தினார் அல்ல.